ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்? குற்றம் புதிது. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி ரெண்டாவது படமும் பார்த்தாச்சுங்க. வாங்க அந்த ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். குற்றம் புதிது இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கான்னு வாங்க பார்க்கலாம். தருண் விஜய் அவங்க நடிச்சிருக்காங்க, மதுசூதன் இருக்காங்க, நிழல் ரவி இருக்காங்க, இன்னும் படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினே சொல்லாங்க. இப்போ அவங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மலான ஹீரோ நம்ம இவர் கதிர்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டு டெலிவரி பாயாக இருப்பாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற நம்ம விநாயகர்னு ஒருத்தர் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கறி வெட்டுற வேலை, அப்புறம் பகலில் வந்து பார்த்திங்கன்னா கறி வெட்டுற வேலை, கொஞ்ச நேரம் மதியானத்துக்கு மேலே ஆட்டோ ஓட்டுற வேலை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒன்று மிஸ் ஆகுது, போலீஸ்கார ஒரு பொண்ணு ஒன்று மிஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்து காணா போகுது. இது ஒரு பொண்ணு வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வருது. அதாவது அந்த கதிர் வீட்டு பக்கத்துலேயே அந்த விநாயகர் வந்து அவர் 15 நாள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போட்டு போயிடுறாரு. அது சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ரத்தக்கரையாக இருக்குது. இது யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க, இதுக்கு பின்னணி யார் இருக்கா, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலாதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. போலீஸ்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினும் மிரட்டி விட்டுருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் வந்து மெயினான ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுதுன்னே சொல்லாங்க. நடுராத்திரியில் நம்ம ஹீரோயின் போலீஸ்கார பொண்ணு நான் சொன்ன பாருங்க, அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏம்மா நைட் டைமில் வந்து நீ இன்னொரு வீட்டுக்கு வராமல் இருக்க, சீக்கிரம் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. ரொம்ப சீனை போடாதப்பா, நான் வந்துடுறப்பா, ஒரு ஆட்டோ வருது அப்படின்னு சொல்லி ஆட்டோ வர மாதிரி காட்டுவாங்க. ஆட்டோ வந்து அந்த டெலிவரி பாய் கதிர் இருக்கார் பாருங்க, அந்த பையன் கூட வர மாதிரி காட்டுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் வர வழி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக அடிப்படுது. அங்கே ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினா சொன்ன பாருங்க, அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. விநாயகருக்கு கடைசி வரையும் என்ன நடந்துச்சு, அவரோட ஃபோன் அடிக்கடி ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் விநாயகருக்கு 2-3 சீனில் தான் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பொண்ணுங்களை 16 வயசு 18 வயசு பிள்ளைகளில் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் அவர் பொழப்பாகவே வச்சுருப்பார். அதே அந்த டயத்தில் கதிர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த போலீஸ்கார பொண்ணை கூப்பிட்டு பாத்ரூமில் போயிட்டுருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது இவர் மிஸ்யூஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவார். அந்த ஃபோட்டோ எடுத்தோன்னே நம்ம கதிரும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த ஃபோனை பிடுங்கி அந்த ஃபோட்டோவை அழிக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும். இது யாருக்காக நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு ஒவ்வொரு ஆளாக வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க. ஒன் பை ஒன்னாக சொல்லும் போது தரமாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு எத்தனை ட்விஸ்ட்டு தான் வைப்பீங்கன்னு எனக்கே தெரியலை. ஆனால் இருந்தாலும் ஒரு லவ்வை வந்து இந்த மாதிரி வெளியே காட்டலான்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து இந்த பார்ட்டோட மட்டும் முடியலை. பிகன் டு கண்டினியூ சொல்லிட்டாங்க. என்ன கதிர நல்லா இருக்கியாப்பா, தப்பிச்சிட்டியாப்பா, கிளைமேக்ஸில் வரும் பார்க்கணுங்க ஒரு வாய்ஸு வேற மாதிரி இருக்கும். அது யாரோட வாய்ஸ்ன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரிவ்யூலாம் தெரிஞ்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபான் ரிவ்யூவே எல்லா படத்தோட ரிவ்யூ வேகமாக இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம இர்ஃபான் ரிவ்யூ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா புது படத்தோட ரிவ்யூவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்காத படம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.